ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 9 ஜோனா சாப்டர் 2 verse 9. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யோனாவினுடைய வார்த்தைகள், தீர்க்கதரிசியாக யோனாவினுடைய வார்த்தைகள். இந்த யோனா தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நினிவேவுக்கு போக சொன்ன பொழுது மாறி அவன் தர்ஷீஷுக்கு போன வேளையிலே அவன் சென்றதான கப்பலிலே பெரிய கொந்தளிப்பு உண்டாகி அந்த கொந்தளிப்பிலே யோனாவை எடுத்து தண்ணீரிலே போட்டுவிட்ட சம்பவத்தை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது தேவன் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் யோனாவை விழுங்கிற்று. அந்த மீனின் வயிற்றிலே யோனா 3 நாள் அளவும் அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்து அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். 2 அதிகாரம் 1 வாசிக்கிறேன். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று நாம் பார்க்கிறோம். இந்த யோனா 3 நாள் அளவும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஒன்றும் புசியாமல் குடியாமல், அங்கே பார்த்தீங்கன்னா அவர் அறியாமலே ஒரு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுற ஒரு சூழல் உண்டாயிடுச்சு. ஏன்னா மீன் வயிற்றுக்குள்ளே ஒன்றும் கிடச்சிருக்காது அவருக்கு. மீன் வயிற்றுக்குள்ளே ஒன்றும் புசியாமல் குடியாமல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறார். ஆனாலும் இந்த உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் இந்த இடத்துல மீன் பார்த்திங்கன்னா வாயை திறந்து யோனாவை கரையில் கக்கவே இல்லை. 3 நாள் அளவும் அந்த மீனின் வயிற்றில் யோனா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ எப்பொழுது மீன் யோனாவை கக்கிற்று என்று நாம் பார்க்கும்போது, நான் வாசித்த வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அப்போ 3 நாள் வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் மீன் யோனாவை வாயை திறந்து வெளியில் கக்கலை. எப்போ யோனாவை கக்கிட்டு என்று நாம் பார்க்கும்போது, துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லி துதிக்க ஆரம்பிக்கிறார். யோனா அங்கே தேவனை அது வரைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவர் இப்பொழுது துதிக்க ஆரம்பிக்கிறார். அந்த துதியின் வல்லமையை தான் இந்த நாளின் தியானத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இங்கே துதிக்க ஆரம்பித்த உடனே அவர் சொல்கிறாரு, நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லி துதிக்க ஆரம்பிக்கிறார். துதிக்க ஆரம்பித்த உடனே 10 சொல்லுது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஒருவேளை இந்த யோனாவை போல எப்படி ஒரு மீன் யோனாவை விழுங்கி போட்டதோ அதுபோல் சில காரியங்கள் உங்களை விழுங்கி போட்டிருக்கலாம். நீங்கள் ஒரு மீனின் வயிற்றுக்குள் இருப்பது போல ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். நீங்கள் ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஜெபம் 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 3 நாள் ஓயாத ஜெபம் யோனா. ஆனாலும் அந்த ஜெபத்தில் அங்கே பார்க்கும்போது ஒரு விடுதலை உண்டாகவே இல்லை. எப்போ விடுதலை உண்டாச்சுன்னா துதிக்க ஆரம்பித்த உடனே தான் விடுதலை உண்டாச்சு. அப்போ வெறும் ஜெபம் நம்ம பண்ணக்கூடாது, ஜெபத்தோடு சேர்ந்து துதிக்கவும் நம்ம செய்யணும். அந்த துதியில் தான் வல்லமை இருக்குது. நம்ம பண்ணுற ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறார். இந்த 2 அதிகாரத்தில் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோன்னு சொல்கிறாரு. 2 வாசிக்கிறேன். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர். அப்போ ஜெபம்லாம் கேட்கப்படுது. ஆனால் பதில் எப்பொழுது வருது? எப்பொழுது அங்கே பார்த்திங்கன்னா மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார்னா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்த உடனே தான், துதிக்க ஆரம்பித்த உடனே. அப்போ துதியின் வல்லமையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ துதிக்க ஆரம்பித்த உடனே மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார், மீன் யோனாவை கரையிலே கக்கி விட்டது என்று பார்க்கிறோம். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள்
பலவிதமான நெருக்கத்தின் ஊடாக போய்கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே காணப்படலாம். நீங்கள் பல நாட்களாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஜெபத்திற்கு ஒரு பதில் கிடைத்தார் போல் காணப்படாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்லாம் வெறும் ஜெபம் பண்ணக்கூடாது, ஜெபத்தோடு கூட ஸ்தோத்திரத்தையும் சேர்த்து செய்ய வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Philippians chapter 4 verse 6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எப்படி தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தணும்? ஸ்தோத்திரம், துதி, ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அப்படி தான் நம்ம ஜெபத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திரத்தோடு துதியோடு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி நம்ம ஜெபத்தை வேண்டுதலை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் தேவன் பதில் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம். 14ஆம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன். ஆபத்து காலம், ஒரு ஆபத்தான காலத்தில் ஆண்டவர் எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்னு சொல்கிறாருன்னா, முதல்ல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலி, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறார். அப்படி கூப்பிடும்போது கர்த்தர் பாருங்க நம்மை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆதலால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆபத்தான நேரங்கள், கலக்கமான சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் வெறும் ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், என்னை காப்பாற்றும், இந்த சூழலிலிருந்து எனக்கு ஒரு விமோச்சனத்தை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டே இருப்பது நல்லதுதான். கூடவே நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது அந்த ஸ்தோத்திர பலினாலே ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். சங்கீதம் 50:23 நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். அப்போ கர்த்தருக்கு வழியை நம்ம எப்போ ஆயத்தம் பண்ணி கொடுக்குறோன்னா ஸ்தோத்திர பலி இடும்போது தான். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் நம்ம கேட்ட இந்த செய்தியின்படியாக யோனா 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றிலே இருந்த பொழுது அவர் ஜெபம் பண்ணினார். ஆனால் அந்த ஜெபம் எப்பொழுது அவருக்கு பதிலாக மாறினது என்றால், நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் என்று சொன்ன உடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆதலால் இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நல்லது. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை தேவன் கட்டளையிடுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அம்பராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நானோவெனில் துதியின் சத்தத்தோടെ உமக்கு பலியிடுவேன் என்று சொன்ன மாத்திரத்தில் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் யோனாவை கரையிலே கக்கிவிட்டது என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை அநேக பிரச்சனைகள் ஆண்டவரை விழுங்கி போட்டு இருக்கிறது. அவைகளெல்லாம் தம்முடைய பிள்ளைகளை கக்கிவிட கர்த்தர் நீ கிருபை செய்திடும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்கள் உம்மை நோக்கி துதிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வர கிருபை செய்தம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.